த நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நேற்று ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு காலையில் எழுந்த உடனே அருமையாக ஒரு வெயிட் செக்கை பார்த்தாச்சு. பார்த்து முடித்த கையோட ப்ரீ ஒர்க் அவுட்டை சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 10:30 மணி. போகிற வழியில் பழத்தை வாங்கி ஜிம் வெளியிலேருந்து சாப்பிட்டு இன்றைக்கி எல்லா பசங்களுக்கும் ஃபேவரட்டான ஒரு ஒர்க் அவுட் தான் எனக்கு, டெடிக்கேட்டட் ஆர்ம் டே. ஸோ பைசப்பையும் ட்ரைசப்பையும் சூப்பர் செட்டாக போட்டேன். டம்பிள் கர்ல் வித் ஸ்கல் க்ரஷர். ரெண்டாவது சூப்பர் செட்டாக ஹேமர் கர்ல்ஸ் வித் ட்ரைசப் ஃபோக்கஸ்டு டிப்ஸ். வரும்போது கையோட சிக்கனை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். என்ட்ரிலேயே ஒரு க்யூட்டான வரவேற்பு, நீங்களே பாருங்கள். இவனை பார்த்தாலே எப்போவுமே ஹாப்பி ஆயிடுவேன், ஏன்னு தெரியாது, பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். தென் கேட் ப்ரிப்பரேஷன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டைமே இல்லை எனக்கு, சண்டே மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். டைமே இல்லை எனக்கு அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லாமல் இருக்கிற டைமை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 30 to 40 minutes மினி டெஸ்ட் டெய்லி எழுதுறான்னு இருக்கேன். டெஸ்ட்டை முடிச்சு கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நானே செஞ்ச லஞ்ச் எடுத்து சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போது யூடியூப் பார்த்துட்டு சாப்பிட்றது எனக்கு பழக்கம். அதனால் மதராசி சேனலில் போய் பார்த்தா புதுசாக ஒரு வீடியோ. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா 2 மணி ஆகுது. ஐயோன்னு சொல்லி கடகடன் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் மாடியிலேருந்து கொடுக்குறேன். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இந்த ICN கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. எனக்கு பேசும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இப்போ டைம் ஆகிடுச்சு, கடகடன் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். நைட் இதோட 12 மணிக்கு தான் எனக்கு ஃபோன் கிடைக்கும். ஸோ மீதி கதையை அடுத்த நாளில் பார்ப்போம்.